சேலம் மாவட்டம் எடப்பாடிக்கு சென்ற அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக அதிக வாக்குகள் பெற்றதற்கு நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். பின்னர் எடப்பாடி அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்களை சந்தித்து சிறிது நேரம் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். சிவகங்கை பேருந்து நிலையத்தை மேம்படுத்துவது தொடர்பாக முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரமும் தொகுதி எம்பியான கார்த்தி சிதம்பரமும் ஆய்வு செய்தபோது திமுக நிர்வாகி ஒருவர் திடீரென கேள்வி எழுப்பியதால் சலசலப்பு ஏற்பட்டது. சிவகங்கை நாரி போய் கிடக்கிறது என்று சத்தம் போட்ட அவரை சக திமுக நிர்வாகிகள் சமாதானம் செய்தனர். பேருந்து நிலையத்தை மேம்படுத்துவது தொடர்பாக பேசிய கார்த்தி சிதம்பரம் தமது எம்பி தொகுதி நிதியில் இருந்து குறிப்பிட்ட தொகையை ஒதுக்கினாலும் துறை ரீதியான நிதி உதவி தேவைப்படுவதாக கூறினார். இது தொடர்பாக நகர்மன்ற நிர்வாகத்திடம் ஆலோசனை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். கடலூர் புதுச்சேரி சாலையில் உள்ள ஆல்பேட்டை சோதனைச் சாவடியில் வருவாய்த்துறையினர் மதுவிலக்கு காவல்துறையினர் இணைந்து சோதனை மேற்கொண்டனர். புதுச்சேரியில் இருந்து வாகனங்களில் எடுத்து வரப்பட்ட மது பாட்டில்களை பறிமுதல் செய்த போலீசார் அவற்றை அங்கேயே கொட்டி அழித்தனர். அதிக மது பாட்டில்கள் வாங்கி வந்த 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர். புதுச்சேரி பகுதிக்கு சென்று மது குடிப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கடலூர் மாவட்டத்தில் தொடர்ந்து டாஸ்மாக் மது விற்பனை சரிந்து வருவதை தொடர்ந்து இந்த சோதனை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. சிவகங்கை அருகே குமாரப்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளியில் 3வது மாடியில் உள்ள தண்ணீர் தொட்டியை பள்ளி மாணவர்களை கொண்டு சுத்தம் செய்ய செய்தது பெற்றோர்களிடையே விஜயகுமார் என்ற அந்த நபர் நடனமாடியபடி அந்த வழியாக சென்ற அரசு பேருந்தை மறித்து முன்பகுதியில் காலால் எட்டி உதைத்தார். அப்போது அவர் கால் பிசகி நடக்க முடியாமல் கீழே விழுந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக அரசு பேருந்து ஓட்டுநர் அமல்ராஜ் அளித்த புகாரின் பேரில் விசாரணை நடத்திய போலீசார் விஜயகுமாரை கைது செய்தனர். கோவை மாவட்டம் சூலூர் பகுதியில் நடைபெற்ற குழந்தை விற்பனை தொடர்பான வழக்கில் ஆண் குழந்தையை 5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியதாக ஆந்திராவைச் சேர்ந்த ராமச்சந்திரமூர்த்தி தேவாரா செட்டியை 6வது நபராக போலீசார் கைது செய்தனர். அப்பநாயக்கன்பட்டியில் உணவகம் நடத்தி வந்த பீகாரைச் சேர்ந்த மகேஷ்குமார், அவரது மாமியார் பூனம் தேவி மற்றும் அவரது இளைய மகள் மேகா குமாரி மூலம் குழந்தை விற்பனையில் ஈடுபட்டது விசாரணையில் தெரியவந்தது. பீகாரில் இருந்து கடத்தி கொண்டுவரப்பட்ட பெண் குழந்தையை வாங்கிய விஜயன் என்பவரும் ஏற்கனவே கைது செய்யப்பட்டார். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் எம்ஜிஆர் சந்தையில் ஒரே நாளில் சுமார் 1 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையாகின. கடந்த 60 ஆண்டுகளில் இல்லாத அளவு 1 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையாகி இருப்பது இதுவே முதல் முறை என்று கால்நடை வளர்ப்பு விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். கொடைக்கானல் ஏரிச்சாலை வழியாக அதிவேகமாக சென்ற பொலீரோ கார் கட்டுப்பாட்டை இழந்து இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண் ஒருவர் மீது மோதிவிட்டு நட்சத்திர ஏரிக்குள் பாய்ந்தது. காரை ஓட்டிய நபர் நீந்தி கரை சேர்ந்த நிலையில் கார் கூரை மீது ஏறி நின்ற மற்றொருவரை தீயணைப்பு வீரர்கள் மீட்டனர். ஏரிச்சாலையை சுற்றி தடுப்பு வேலி அமைக்கும் பணிகளை விரைந்து முடிக்குமாறு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒசூர் பேருந்து நிலையத்தில் செயல்பட்டு வரும் கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை செய்து குட்கா விற்பனை செய்த 89 கடைகளுக்கு சீல் வைத்தனர். கடைகளுக்கு 25,000 முதல் 1 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதித்து 3 மாதங்கள் கடை திறக்க மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் அனுமதிக்கப்படாது என அறிவிப்பு நோட்டீஸ்களும் வழங்கப்பட்டது. கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தில் முன்னால் சென்ற தனியார் பேருந்தை அதிவேகத்தில் முந்துவதற்கு முயற்சி செய்த கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்த மின்கம்பத்தில் மோதி அதன் அருகே இருந்த கடையின் சுவரையும் இடித்து நின்றது. இந்த விபத்தில் காரின் ஓட்டுநர் உள்ளிட்டோர் காயங்களின்றி உயிர் தப்பினர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் கழிவுநீர் வாய்க்கால் மூலமாக விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த நிலையில் அப்பகுதியை மருத்துவக் குழுவினர் வீடு வீடாக சென்று ஆய்வு செய்தனர். வீட்டினுள் சமையலறை மற்றும் கழிவறை பகுதிகளை பார்வையிட்டு துர்நாற்றம் மற்றும் மூச்சு திணறல் உள்ளிட்ட அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக நகராட்சிக்கு தகவல் அளிக்க வேண்டும் என அறிவுறுத்தினர். அப்பகுதி மக்கள் வீட்டு கழிவறையை பயன்படுத்த அச்சப்படுவதால் நகராட்சி சார்பில் மொபைல் கழிவறையும் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது.